இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அம், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 25 வசனம். ஒரு நாள் அதாவது கடந்த வருஷத்தின் கடைசி நாளில் நான் அதை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் 25 வசனம் அப்படி என் கண்களிலே அது என்னை ரொம்ப பாதித்த ஒரு வசனமாக இருந்தது. அது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அந்த புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி சொல்லுகிற அந்த பகுதியில் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் அப்படிங்கிற ஒரு பகுதி என்னை ரொம்ப தொட்டுச்சு. இப்போ வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது வேற, ஆனால் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை விட மேலானது. இப்போ வருங்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி உனக்கு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினதுனால அதை குறித்து நான் தொடர்ந்து சிந்தித்து தியானித்து கொண்டே வந்துகிட்டு இருந்தேன். சமீபத்தில் சிலரை பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடச்சப்ப அவர்களுடைய வாழ்க்கை என்னை பாதித்தது. ஒருவேளை நல்ல பண வசதி இருந்தால் வருங்காலத்தை குறித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை செல்வாக்கு இருந்தால் நம்ம வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சந்தித்த சில நபர்கள் நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல பண வசதி, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு கலக்கமும் பட தேவையில்லாத மக்கள் பயங்கர சோர்வோடு பயங்கர ஒரு கீழான நிலைமையில் ஒரு தங்களை குறித்த ஒரு தங்களுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டதை நான் பார்த்தேன். ஆனால் அதே நிலைமையில் இருந்த மற்றொரு சில மக்களை பார்க்கும்போது அவர்கள் வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இருக்கிறத பார்த்தேன். இந்த வசனமும் அதுவும் எனக்கு அது என்னை அதிகமாக பாதித்து கொண்டே இருந்ததுனால அதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். வேதத்திலே அதை குறித்து எப்படி நம்ம வருங்காலத்திலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும், வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும், வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு காண்பித்த சில பகுதியில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எதிர்காலத்தில் எனக்கு இந்த நல்ல காரியம்தான் நடக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் மாறக்கூடியவை. ஒருவேளை எதிர்காலத்தில் நல்லது நடக்காமல் போயிடுச்சுன்னா, சூழ்நிலை மாறிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சாலே நமக்கு பயம் வந்துடுதுல. ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் வருங்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்போ அந்த மகிழ்ச்சி வரும்னா நம்பிக்கை இருக்கும்போது மட்டுமே. அந்த நம்பிக்கை இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நம்பிக்கை எதன் மேல் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் சில வசனங்களை உங்களோடு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உண்மை அப்படின்னா தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ தேவனை உறுதியாய் நம்புகிற ஒருவன் பூரண சமாதானத்துடன் இருக்க முடியும். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையாய் அதை தைரியமாய் மகிழ்ச்சியோடு அதை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வசனம் காட்டுது. சங்கீதம் 5:11 நான் வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இப்போ பாருங்க, உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து. இப்போ தேவனை நம்பும்போது சந்தோஷம் கிடைக்குது. எதிர்காலத்தை குறித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா மனுஷர் மேல அல்ல, தேவன் மேல் இருக்க வேண்டும். அவரை நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தை உறுதியாய் நம்புகிறவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் களி கூறுதல் இருக்குமா. களி கூறுதல்னா அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தோட இன்னும் அதிகம் நான் நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் களி கூறுதலும் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வருது. இப்போது
இந்த நம்பிக்கை எங்கெல்லாம் வருதோ, அங்கெல்லாம் களி கூறுதல் இருக்கு. ஆனா, அந்த நம்பிக்கை யார் பெயர்ல இருக்குன்றத நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப தேவனுடைய கிருபையின் மேல், தேவனுடைய இரக்கத்தின் மேல் அவர் எனக்காக காரியங்கள செய்வார். என் மேல் அவர் கிருபையா இருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்போ எதிர்காலத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சியா நாம இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 26:1 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இதுல பாருங்க, கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அப்போ என்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கும்போது நான் தள்ளாட மாட்டேன். அது நிலை குலைய மாட்டேன். அப்படிங்கிற ஒரு உறுதி, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த நம்பிக்கை, அந்த ஒரு உறுதியான தன்மை நமக்கு ஒரு மகிழ்ச்சிய கொடுக்குது. அப்படின்னு சொல்லி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு தாவீது சொல்றான். இன்னொரு ஒரு காரியம் அடுத்த ஒரு காட்டப்போற வசனத்துல பார்த்தீங்கன்னா, அது சூழ்நிலையை பொறுத்ததல்ல. அந்த மகிழ்ச்சி, எதிர்காலத்தை குறித்த மகிழ்ச்சி சூழ்நிலையை பொறுத்ததல்ல. இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக அமையும்போது, எனக்கு எல்லாம் வாய்க்கும்போது, எனக்கு எனக்கு முன்னாடி எல்லாமே என்னுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கும்போது மட்டும் வருகிற சந்தோஷம் அல்ல. அடுத்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுல சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? ஒரு பாளையம் இறங்கினாலும் அத நம்முடைய மனக்கண்கள் மேல கொண்டு வந்தீங்கன்னா, அவன் இருக்கிறான் தாவீது. அவன் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமான மக்கள் அவனுக்கு விரோதமாக அவன் கூட சண்டை போடுறதுக்கு நிக்கிறாங்க. அந்த சின்ன தாவீது ஒரு பெலிஸ்தன் கூட்டத்துக்கு முன்னாடி, அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நின்ன அந்த சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கணும். அவனுக்கு முன்னாடி அவனுடைய எதிரிகள் கூட்டமாக இருந்தாங்க. என்மேல் யுத்தம் எழும்பினாலும், எனக்கு விரோதமாக பெரிய போரே வந்தாலும், நம்ம ஒருத்தர் வந்தா கூட கலங்கிடுறோம். ஆனா அவன் சொல்றான், யுத்தம் வந்தாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்துல நான் நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது அல்ல, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கும்போதும், பகைவர் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும்போதும், என்னை காலவாரி விடுறதுக்கு இவனை தீர்த்து கட்டலான்னு நினைக்கும்போது கூட இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். சொல்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது, எதிர்காலத்தை குறித்து நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இப்போ இன்னொரு இதுல பாருங்க, 28:7 கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இதுல என் இருதயம் அவரை நம்பி இருந்ததினால் என் இருதயம் களி கூறுகிறது, மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா இருக்குது. இன்றைக்கு எல்லாம் இருந்தும் நம்பிக்கை இல்லாம இருக்கிற மக்களுடைய என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் நம்பிக்கையே இல்லை. தேவன் என்று ஒருவர் உண்டு. அவர் எனக்காக காரியங்களை செய்ய முடியும். எனக்கு முன்பாக செல்ல முடியும். எனக்காக சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்த முடியும். எனக்கு எதிராக ஒரு யுத்தம் எழும்பினாலும் அவர்களை என் பக்கமாக திருப்ப முடியும்ன்ற அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்போ நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் பேர்ல இருக்குன்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பணத்தின் மேலோ, நம்முடைய சுகத்தின் மேலோ, நம்முடைய குடும்ப செல்வாக்கின் மேலோ, நம்முடைய உறவினர்கள் மேலோ, நமக்கு இருக்கிற மற்ற பலத்தின் மேலோ இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்குமானால், அந்த நம்பிக்கை நமக்கு களிகூறுதலை கொடுக்கும். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்காலத்தை குறித்து இப்ப மட்டும் இல்ல, எனக்கு எதிர்காலத்திலே தேவன் இந்த காரியங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வசனம் எனக்கு இருக்குதுன்னு அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த வசனத்துல தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை மிகவும் பெரிதா. இப்ப இப்படிப்பட்ட வசனங்களை நாம் அறிந்திருக்கும் போது, இதை தியானிக்கும் போது, தேவன் உண்மையாகவே எனக்கு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டங்கள் எல்லாம் எனக்கு சரியானவை. எனக்கான திட்டங்கள், நான் நன்றாய் இருப்பதற்கான திட்டங்கள் அவருடைய திட்டங்கள். நான் என்னுடைய வழிகளை பிரயோஜனமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அவர் எனக்காக வைத்திருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது,
அவ்வளோ பெரிய நன்மை எனக்கு இருக்குது, எதிர்காலத்தில் இருக்குதுன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அடுத்து பாருங்க, இதுலேயும் அடுத்த வசனத்திலையும் அந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வருது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அதாவது சங்கீதம் 33:21 அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் இருதயம் அவருக்குள் களி கூறும். இப்போ இந்த அவருக்குள் களி கூறுறது, கர்த்தருக்குள் களி கூறுறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்து, நம்முடைய பணத்தையோ நம்முடைய மற்ற எந்த காரியங்களையோ அல்ல, தேவனை நம்பி இருக்கிறோம் என்பதை பொறுத்து அமைகிறது. இந்த நம்பிக்கை எப்போது வரும்? யாரை பார்க்கும்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்கும்போது வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த தேவனை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் இல்லை. ஆனால் அவர் ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எபேசியர் 1:19 நான் வாசிக்கிறேன். இது பவுல் எபேசியர் திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜெபத்தை பண்றாரு பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, அவங்களுக்கு வியாதி, அவங்களுக்கு பணத்தை கொடுங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு அவர் ஜெபிக்கல. என்னத்தை ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. தாம் கிறிஸ்துவை, அதாவது எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் பாருங்க, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாய் மாற வேண்டும் என்று வேண்டுகிறாராம். ஏன்னா அவருடைய வல்லமையை அறிந்து கொள்கிற அளவுக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் நம்பிக்கை வரும். ஏன்னா நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய இயற்கை கண்களுக்கு முன்பாக பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே இல்லை. டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்தா, நாளிதழ்களை பார்த்தா அங்கே வருகிற செய்திகள் நம்மை துக்கப்படுத்துகிறதா இருக்குது. டிவியை ஆன் பண்ணால் அங்கேயுமே தொலைக்காட்சியில் வருகிற செய்திகள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், நாம் கண்களில் பார்க்குற காரியங்கள், வியாதிகள், வருத்தங்கள், இப்படி பல காரியங்கள் நம்ம மேலே வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா நம்முடைய கண்களினால் பார்க்கிறதுனால நம்ம நம்பிக்கை அடையவே முடியாது. ஆனால் நம்முடைய அகக்கண்கள், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்களை திறக்கப்படும் போது மட்டும்தான் என்னத்தை பார்ப்போம் என்றால், ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு என்ன இருக்குது, நாம் காண்கிற இந்த உலகத்தை விட மேலான ஒரு உலகம் நமக்கு இருக்குது. அதிலே தேவனும் தேவதூதர்களும் பரலோகமும் நமக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வரும். எதிர்காலத்தை குறித்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அதனால தான் அவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினாலே தேவன் இறந்து போன கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புற அந்த வல்லமை உங்களுக்கு இப்போ இருக்குன்றதை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார் பவுல். அதே போல நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனம் யாரை பற்றி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 75 வயசுக்கு மேலே ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆனால் 90 வயதுக்கு மேலே ஆச்சு. அவனுடைய மனைவிக்கு 80 வயது, அவனோட 10 வயசு சின்னவா, அதாவது 99 கிட்ட அவளுக்கு 90 வயசு. ஆனால் கூட அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வெளியே வா, அங்கே நட்சத்திரத்தை பாரு, கீழே இருக்க மணலை பாரு, இதே போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை அவன் எப்படி நம்பினானா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அப்போ இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை, ஆனா அவைகள் இருக்கின்றன. எங்க? ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. அதை கூப்பிடுகிற தேவன், அதை அழைக்கிற தேவன். ஆபிரகாம அவனுக்கு குழந்தை இல்லாத போதே அவனுடைய பேரை மாற்றி ஆபிரகாம் என்று மாற்றினார். ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்
சொல்லி. இப்போ அப்படிப்பட்ட பேரை ஏற்கனவே கொடுத்து, "நீ ஏற்கனவே தகப்பன், உன்னை தகப்பன் என்று அழைக்கிறேன். ஏன்னா உன்னுடைய சந்ததி அவ்வளவா பெருகும்." ஆண்டவர் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர், மேல இருந்து தெரியும் அவருக்கு. நமக்கு மேல இருக்கிறாரு, நம்ம கீழ இருக்கிறோம். அவருடைய வருங்கால காரியங்களெல்லாம் தெரியும். இனிமே வந்து அவருடைய சந்ததி இவ்வளவாய் பெருகப் போகிறதுன்றத அறிந்து தான் அவர் சொல்றாரு, "இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன்." அப்போ நம்முடைய பார்வை எதன் மேல இருக்குது? நம்ம கண்களினாலே பார்க்கிறது மேல இருக்குதா? காணாதவைகளை ஆவிக்குரிய உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நாம் பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குதா? இப்படி பார்க்கிற கண்கள் வேணும் அப்படின்னு நினைச்சா எப்படி வரும்னா, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நான் நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும், ஆமென் என்றும் நமக்கு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும், ஆமென் என்றும் இருக்குதுன்றத நான் நம்பி, அதை விசுவாசித்து, அதை ஏற்றுக்கொண்டு, அதை எதிர்நோக்கி இருக்கிறது தான் நமக்கு வருங்காலத்தை குறித்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ அந்த எதிர்நோக்கு இருக்கும்போது நம்முடைய பார்வையெல்லாம் இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க மாட்டோம். அகக்கண்கள் மூலமாக பார்ப்போம். மனக்கண்கள் மூலமாக பார்ப்போம். தேவன் குடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்முடைய மனதில வைப்போம் நம்ம. இதற்கு ஒரு உதாரணமாக நான் ஒரு பகுதிய வேதத்தில எடுத்திருக்கேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில 8ஆம் வசனத்திலேருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, சீரியா ராஜா இஸ்ரவேலோடு படையெடுத்து அவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கான். ஆனா, ஒவ்வொரு முறையும் அவன் வந்து பிளான் பண்றான். இந்த இடத்துல போய் இவங்கள எப்படி தாக்கணும்? அவங்கள அங்க மடங்கடிக்கணும். அவங்கள அப்படி தோற்கடிக்கணும்னு பிளான் போட்ட உடனே, இஸ்ரவேல் ராஜாவுக்கு அது தெரிஞ்சிருது. உடனே அந்த இடத்துல போகாம அவன் ஜாக்கிரதையா இருந்துடுறான். இது மாரி அவன் பலமுறை அவன் வந்து பிளான் போட்டு அது தோற்ற உடனே, இந்த ராஜா நினைக்கிறான், என்னிடத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க போய் நம்ம குரூப்ல இருக்கவன் எவனோ ஒருத்தன் அவனுக்கு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு கேட்குறான் பாருங்க. 10ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 6:10. அப்பொழுது 10 இல்ல 11 வாசிக்கிறேன். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்போ நம்மகிட்ட எவனோ ஒருத்தன் போய் அங்கே சொல்கிறான். அப்போ அவனுடைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் பேசுகிற காரியத்தை கூட எலிசா சொல்லிடுவார், அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் சொல்லிடுவார். உடனே இந்த ராஜாவுக்கும் வந்து அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க, அவனை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அவன் தோத்தான்ற ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரதங்களையும் குதிரை வீரர்களையும் படைகளையும் அனுப்புனா காலையில் எழும்புனா இந்த 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்ப பாருங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவன் வெளியே வந்து பார்த்தா இருக்கிற மலை இடத்தை சுற்றிலும் பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் இருக்குது. பெரிய படை சண்டைக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியுது, இவங்க தான் பிரச்சனை, இவங்கள தான் பிடிக்க வந்திருக்காங்கன்றது தெரியுது. நம்ம இப்போ என்ன செய்கிறது ஆண்டவனே அப்படின்னு வேலைக்காரன் சொன்னோடனே அவர் எலிசா சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ வந்து பார்த்தா அவங்க தான் அதிகமாக தெரியுது. இவங்க கூட யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. அப்போனா என்ன பிரச்சனை? எலிசாவுக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலிசா அவனுடைய அகக்கண்களினால், அவனுடைய மனக்கண்களினால், அவனுடைய ஆவிக்குரிய கண்களினால் பார்க்கக்கூடிய திறமை அவனுக்கு இருந்தது. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அப்போ எனக்காக ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், ஆண்டவருடைய தேவதூதர்கள் என்னோடு இருக்கிறார்கள்ன்றத அவன் ஆவிக்குரிய கண்களை வைத்து பார்க்குறான். இப்போ இவன் வந்து சொல்கிறான், அடுத்து பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் இந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இப்போ இது வரைக்கும் அவன் கண்ணு மூடி இருந்துச்சா அந்த வேலைக்காரன் கண்ணு? இல்லை. அவன் வெறும் இந்த காண்கிற உலகத்தில் உள்ள இயற்கை உலகத்தில் உள்ளவற்றை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால்
எலிசா ஜெபித்த உடனே அவனுடைய கண்கள் திறந்தா எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் இருக்கிற ரதங்களும் குதிரைகளாலும் நிறைந்து அந்த மலை நிறைந்து இருக்கிறத பார்க்குறான். அப்போ உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கை உலகத்திலே அவனுடைய கண்களுக்கு தெரியல. அவனுடைய கண்கள் அகக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் தேவையான என்ன தெரியுமா? முதல் காரியம் வேத வசனத்தை நம்புகிற நம்பிக்கை, தேவனை நம்புகிற நம்பிக்கை. அடுத்தது தேவனை நம்புறது எப்படி நம்ப முடியும்? வேத வசனத்தை நம்ம அதை அறிந்து அதை முற்றிலுமாக நம்பும்போது தான். இதில் கேள்வி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்காது. இங்கே எலிசாவுக்கு இவ்வளோ பேர் வந்தாலும் அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனோட தேவன் இருக்கிறார், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அக்னிமயமான ரதங்கள் குதிரை வீரர்கள் எனக்காக செயல்படுவதற்கு தேவன் அனுப்பி இருக்கிறார். அதனால எனக்கு பயமே வேண்டாம், அவன் தைரியமாக இருக்கிறான். அப்போ எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு மகிழ்ச்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எந்த விதத்தில் அவன் கலங்கலை. இயேசுவானவர் கூட அதே மாதிரி தான், இதே நிலைமையில தான் அவர் செயல்படுறாரு. பார்த்தீங்கன்னா மத்திய 8:23 அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவர் பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிட்டு அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. இப்போ பாருங்க, கடல் கொந்தளிக்குது, பயங்கரமான தண்ணியெல்லாம் உள்ள வருது, அலைகளினால் மூடப்படத்தக்கதாக தண்ணி உள்ள வருது. ஆனால் அவரோ நித்திரையா இருக்கிறாரு. இவங்க எழுப்பி பயந்து எழுப்புறாங்க, நம்மெல்லாம் சாக போகிறோம்னு சொல்லி. அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் பதறலை. ஏன்னா அவர் அவர் பார்த்த பார்வை வேற. இதை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு இவைகள் கீழ்ப்படியும். ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? ஒரு முறை இதே மாதிரி செய்யும்போது ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் தான் செய்வேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு கிடையாது. உங்களாலே செய்ய முடியும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா, இந்த சூழ்நிலை நம்மளை அமிழ்த்திரும், நம்ம எல்லாம் செத்து போவோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்குது. என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு, அது நிறைவேற வரைக்கும் எதுவுமே என்னை ஒன்றும் செய்யாதுன்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையில் அவர் செயல்படுறாரு, அதட்டுறாரு. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. ஆண்டவர் தான் அப்படி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யோவான் 14:12 என்ன போட்டிருக்கு? என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வார்கள், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள்ன்றார். அப்போது நான் மட்டும்தான் இப்படி செய்வேன், நீங்களாம் செய்யாதீங்கன்னு இல்லை, நீங்களும் என்னை போல் செயல்பட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மேலே நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நமக்கு அப்படின்றது எப்போ நம்மளால் முடியும், எப்போ நம்மளால் செய்ய முடியும், எப்போ நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா வேத வசனங்களை நாம் நம்பும்போது, வேத வசனங்களை கொடுத்த தேவனை நம்ம நம்பும்போது எதிர்காலத்தை குறித்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். வருங்காலத்தை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்க முடியும். இப்போது சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதை ஏதோ எழுதியிருக்காங்க, நான் சும்மா பாராம் படித்து என்னுடைய மனசில் ஏற்றிக்குவேன். பாராமல் கேட்டால் எந்த வசனத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அது உண்மையாகவே எனக்கு அது பலன் கொடுக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இங்கே பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். இது எந்த சூழ்நிலையில் சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் குறைபடவும் நிறைவாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன்றாரு. அதுக்கடுத்து தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. அப்போது சூழ்நிலை மாறாயிருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை இந்த நேரத்தில் எனக்கு சுகவீனம் இருந்தால் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன்ற வசனமும் இருக்குது. அதனால் நான் குணமாவேன், எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன், நான் இதோட மோசமாகி அப்படி இல்லை, நான் எதிர்காலத்தில் நன்றாக வருவேன், நன்றாக இருப்பேன், சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த வசனம் எனக்குரியது என்று எடுத்து அதை நாம் நம்பும் போது தான் நாம் எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதில் சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான்
12லேருந்து 12, 13, 14 வாசிக்கிறேன். இது ஆண்டவர் சொன்ன வசனம். இது சில நேரம் நம்மளால நம்ப முடியல. எப்படி வருதுன்னு பாருங்க. மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன், நான் இப்ப சொன்ன வசனம் தான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அடுத்த வசனமே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பெரிய கிரியைகளை செய்வேன், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல, நீங்க எதை கேட்பீங்களோ அதை பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் அப்படிங்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்றார். அப்போ நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம விடுதலையா இருக்கிறது, நாம் செய்கிறது இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்வது, இல்லை அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்ன்றதை நம்ம முதல்ல நம்பணும். நம்ம அவரை காட்டிலும் பெரியவரா அப்படி இல்லை, அப்படி அவர் செய்ய சொல்றாரு, அப்படி நீங்க நடங்கன்னு சொல்றாரு. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வேன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரும்போது தான் நம்ம எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். இல்லை, அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நான் இப்படி நடக்கிறேன், எனக்கு 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 எதிராக இவங்க இத்தனை பேர் வர்றாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் நடக்க முடியல, எனக்கு வியாதி வந்துருச்சு, இந்த வந்ததுன்னா நான் அடுத்து இப்படி தான் இருக்கும், அடுத்து நான் என்னுடைய பெட்டில் தான் படுக்கணும், நான் நடக்க முடியாமல் போயிடுவேன். இதை தான் நம்ம பேசுகிற மொழியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்பீங்களோ அதை தருவேன்றாரே. நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே அதை நான் தருவேன்னு சொல்கிறாரே. அப்போ இந்த வசனம் உண்மையானால் என்னுடைய சுகத்தை நான் கேட்பேன். சுகமாகிறது அவருடைய விருப்பம் தானே. ஆண்டவருடைய நாமத்தினால நான் சுகமானேன்றதை நான் நம்புவேன். நான் நாளைக்கு இதோட பெட்டராக இருப்பேன் அப்படின்னு நம்பும்போது, அந்த நம்பிக்கை வரும்போது நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னுடைய குடும்பம் நல்லா வரும், என் பிள்ளைங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு சரியில்லாமல் போயிட்டு இருந்தா கூட என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. நான் இதை நம்ப போகிறேன். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறத நான் நம்ப போகிறதில்ல. என்னுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும், வருங்காலத்தை பற்றி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17, 18 வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இது நமக்கு சில நேரம் புரிய மாட்டேங்குதுல. ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் நாம் காண்கிற உலகம் உண்டாச்சு. இப்போ அந்த ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறவைகள் நிரந்தரமானவைகள், ஒரு நித்தியமானவைகள், அதில் அழிவே இல்லாதவைகள். அப்போ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய உலகத்தின் செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் தான் ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது. அந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டு, அந்த வசனத்தில் தேவன் சொல்கிற காரியங்கள் இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். அப்போ இவை அநித்தியமானவை, இவை மாறக்கூடியவை. ஆனால் வேத வசனம் மாறாது, அது நிரந்தரமானது. அதை நான் உறுதியாக பற்றி கொள்ளுவேன். இதன் மூலமாக என்னுடைய எதிர்காலத்தை இதன் மேல் என் நம்பிக்கையை வைப்பேன். ஏன்னா அதை சொன்னவரே எனக்கு தெரியும். மனுஷர் அல்ல அவர், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல, ஒரு தடவை சொல்லிட்டு அவர் மாத்துறவர் அல்ல, ஒரு தடவை ஆசீர்வதிச்சு அவர் திரும்ப பெறுகிறவர் அல்ல. இந்த வசனம்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை நாம் நம்ப வேண்டும். இது எனக்கு என்று எடுத்துக்கொண்டு இதை நான் விசுவாசித்து என்னுடைய நம்பிக்கை அதன் மேல் வைக்கும்போது நாம் எதிர்காலத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீதிமொழிகள் 31:25 நான் முதல்ல சொன்ன வசனம், அவள் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். நாம் வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதுவரைக்கும் ஒருவேளை வருங்காலத்தை பற்றி ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் பயத்தோடும் கலக்கத்தோடும் சோர்வோடு இருந்தீங்கன்னா, இந்த நாளிலே அதை தூக்கி தூர வச்சுட்டு நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். அதன் மேலே நம்ம நம்பிக்கையை வைப்போம், அதன் மேலே விசுவாசத்தை வைப்போம். அது சொன்னதை உண்மையாக நம்புவோம். அதை நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாய் மாறும், களிகூறுதலாய் மாறும், கம்பீரமாய் மாறும். வருங்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். என்ன நடக்குமோ, யார் என்னை விட்டுட்டு போவாங்களோ, அப்படி இல்லை. எனக்கு தெரியும் ஒருவர் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்கு முன்பாக போகிறார், கோணலானவைகளை செவ்வை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம அதை அறிந்து மகிழ்ச்சியாய் எதிர்காலத்தை நாம்
ஃபேஸ் பண்ண முடியும். அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே கொடுத்த நீர் கர்த்தாவே, பொய்யுரையாத தேவன் என்பதை கர்த்தாவே இந்த நேரத்துல நாங்க அறிக்கையிடுகிறோம்ப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். உடைய வார்த்தைகள் மாறாதவை, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்க நம்புறோம் சுவாமி. இந்த யார் யார் நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போய் எனக்கு எதிர்காலத்திலே ஒரு எதிர்காலமே இல்லை, எல்லாமே இருண்டு போய் இருக்குன்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒரு ஒளியாக உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள, அது எனக்குரியது என்று எடுத்துக்கொண்டு அதை உறுதியாய் நம்பி, அதன் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தை வச்சு அதன் மூலமாக எதிர்காலத்தை நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு எதிர்நோக்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்வுலேருந்து மகிழ்ச்சி உண்டாகும் நம்ப உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு பொருளாதார குறைச்சலிலிருந்து நிறைவு உண்டாகும், செழிப்பு உண்டாகும் என்ற நம்பிக்கை நீர் அவர்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட அகக்கண்கள் அவர்களுடைய கண்களை கர்த்தாவே நீ திறக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் என்று சொன்ன எலிசாவின் வார்த்தைகளை கர்த்தாவே இந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக பேசுகிறேன். நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நம்ப நீர் உதவி செய்ய அவருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.